அண்ணே வணக்கம்ண்ணே. மகா கந்தன், நான் தான் டைரக்டரு இந்த படத்துக்கு. நீங்கள் எல்லாம் இங்கே வந்து படம் பார்த்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, மகிழ்ச்சிண்ணே. ஃபஸ்ட்டு படம், முதல் படம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பத்திரிக்கையாளர் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வெளியில் போய் சேராது. உங்களோட ஆதரவு இல்லாமல் மொதல் படங்கிறதுனால சில விஷயங்கள் இது இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணுங்கள். நன்றி. அனைவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராஜபுத்திரன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் ராஜபுத்திரன் மூவி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனைவர்களும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. சிறப்பாக நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, மீடியா வந்து எல்லாருமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் வந்துட்டு இருந்தாலும் அதிகப்படியான ஒரு செலவுகள் பண்ணி இந்த படங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து நல்ல கதை அம்சத்தோடு இருக்குங்கிற எண்ணத்தில் எங்கள் டைரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் பிரபு சாரும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க, வெற்றி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பண்ண ஆர்டிஸ்ட் அனைவர்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. திரையில் வந்து நாளைக்கு பார்க்கும்போது அதனுடைய வெற்றி இது தெரியும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிறப்பாக கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட அடுத்த படம் ராஜபுத்திரன், அதோட ஃப்ரெஷ் ஷோ முடிவில் இருக்கும். ஒரு புது கம்பெனி, புது இயக்குனர், பிரபு சார் மாதிரி ஒரு லெஜெண்டை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ படம் அப்பா பையன் சென்டிமெண்ட் ஆன கதை. இது வரைக்கும் முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஸோ எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு பத்திரிகையாளர் நீங்கள் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லாரும் மூவி போய் தியேட்டரில் பார்ப்பாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஃபி. நான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். சினிமா இண்டஸ்ட்ரியில் மொதல் படி எடுத்து வச்சுருக்கோம். மேலும் மேலும் படிக்கட்டி எங்களை மேலே ஏற்றி விடுங்க. கண்டிப்பாக ராஜபுத்திரன் படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்க. நன்றி. ஐயா இளைய திலகம் பிரபு மற்றும் வெற்றி அவர்களுடைய சிறப்பான நடிப்பில் ராஜபுத்திரன் திரைப்படம் மகாகந்தன் இயக்கத்தில் ப்ரொடியூசர் சஃபி அவர்களோட தயாரிப்பில் இந்த படம் வந்து நாளைக்கு வெளியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு ரூட்டடான ஒரு கண்டென்ட்லேருந்து ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்மை உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறது வழக்கமாக நல்ல படங்களை உங்கள் மூலியமாக தான் போய் ஆடியன்ஸை சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும்னு உங்கள் எல்லாரையும் பணியோட கேட்டுக்கிறேன். நன்றி. ஹாய், நான் நௌஃபல் ராஜா, ராஜபுத்திரன் படத்தோட மியூசிக் டைரக்டர். அண்ட் இது என்னோட முதல் படம். அண்ட் எங்கள் டீமுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. நன்றி. ஹாய், என் பேர் ராகேஷ் ராக்கி. இதான் என் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக. எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என் முதல் படம். எல்லாரும் படத்தை போய் இதில் தியேட்டரில் பாருங்கள், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இல்லை, அது நம்ம பரம்பரையாக அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ வீட்டில் லுங்கி தான் மேக்ஸிமம் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அது டேரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் அதை செட் பண்ணார். எல்லா ஆண்ட்ரஸும் மட்டும் இல்லை, பிரபு சாருக்குமே வந்து டேரக்டர் தான் அந்த காஸ்டியூம் செட் பண்ணார். அதை நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. முதல் மரியாதையில் சிவாஜி ஐயாவுக்கு இருந்த அதே கெட்டப்பு தான் இப்போது பிரபு இந்த படத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அது டேரக்டர் தான். ஃபீல் ஆகல, சந்தோஷமா இருந்தது. சரி, சில விஷயங்கள் வந்து நம்ம சினிமா மூலமா வெளியே சொல்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா அவர் மேக்ஸிமம் இப்படி கட்டத்துல நிறைய டைம் நடிச்சிருக்காரு.
இல்லை என்னன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க வந்து வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி ஓடி ஆடி படம் ஃபுல்லாக இருக்கிற படம், டான்ஸ் ஆடி இந்த மாதிரி பைக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைக்கில் ஓட்டிட்டு போய் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸுக்கு முன்னாடி சின்ன தம்பியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிரபு அப்பாவை இன்னைக்கு காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டியிருக்கு. எப்படி வந்து சிவாஜி சாருக்கு முதல் மரியாதை இருந்துச்சோ அந்த பேட்டர்ன்ல இந்த படம் வந்து அவருக்கு இப்போ ராஜபுத்திரன் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் சொன்ன உடனே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. உமா தரேன் அம்மா ஆகிறியா அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா மகாகந்தன் கலாட்டா பண்றிய அப்படின்னு சொல்லி, அப்புறம் எங்க ஃபரூக் சார் வந்து இதுல இணை தயாரிப்பு இருக்காரு, அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்புறம் சொன்னாரு எதுவும் வேர்டெல்லாம் பார்த்துட்டு தப்பா இல்லை, இதை வந்து பாடினா என்ஜாய்மெண்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி சரி நான் பாடுறேன் அப்படின்னாங்க. அந்த பாட்டுல சில வரிகள் அவர் போட்ட வரிகள் தான். நகைக்கடையா ஜொலிக்கிறிய நட்டா முட்டா பண்ணுறிய அப்படிங்கிற வரிகள்லாம் இருக்கும். அது அவர் போட்ட வரி சில இது இருக்கும். இது மோகன் ராஜா லிரிக்கல் இருக்காரு பாட்டு. ஆமா 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 ஆமா. இது இதுல வந்து ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் உண்மை சம்பவத்தை கலந்தது. என்னன்னா நம்ம ஒரு கிராமத்திலே வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ, இந்த கிராமத்திலே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இருக்கணுங்கிற ஹீரோ. ஆனா சூழ்நிலை காரணமா இந்த ஊரை விட்டே போற சில சூழ்நிலைகள்லாம் இருக்குதுல்ல, அது வந்து ஹீரோ கேரக்டர் வந்து உண்மை சம்பவத்தை சார்ந்தது. ஆனா இந்த உண்டியல்ங்கிறது ராமநாதபுரத்துல இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது 90ல தான் இந்த கதை நடக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். எதுக்காண்டினா இன்னைக்கு கூகுள் பே எல்லாம் வந்ததுனால ஆடியன்ஸ் நம்பாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 90 காலகட்டத்துல இந்த கதையை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆமா 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 ஆமா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதே மாதிரி பிரபு அப்பாவும் அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா கேரக்டர், ஒரு தங்கச்சி சீன் இருக்கும், நீங்க அதில் பார்த்துருப்பீங்க. ஒரு தங்கச்சி வந்து அப்பா வந்து கேட்பா பையனுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல கூட கேட்டாரு என்னை பத்தி என்னடா தப்பா எடுக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் இல்லப்பா கேரக்டர் பையனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காண்டி சொன்னோம், நடிச்சு கொடுத்தாரு அந்த மாதிரி. இல்ல 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 அந்த காலகட்டம் 90 இல்ல இது போட்டிருக்கீங்க மருதுபாண்டியர் பேருந்து கழகம் போட்டிருக்கீங்க, அந்த பேர் கிடையவே கிடையாது. 90 காலகட்டத்துல மருதுபாண்டியர் கழகம் தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் இது பஸ் இருக்கு, இந்த மதுரை பஸ் அப்படிதான் போடுவாங்க தவிர ஒரு கம்யூனிட்டியோட பேரை வச்சதே கிடையாது. இல்ல இல்ல நீங்க மருதுபாண்டியர் இல்ல, மருதுபாண்டியங்கிறது கம்யூனிட்டி கிடையாது. நம்ம எது கம்யூனிட்டியா யோசிக்கணும் முதல்ல. அது என்னன்னா மருதுபாண்டியங்கிறது கம்யூனிட்டி கிடையாது, அவர் ஒரு தமிழர், அதனால அது கம்யூனிட்டி கிடையாது. அதனால 90ல வந்து மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு, நம்ம அதனாலதான் வச்சிருக்கோம். ஆனா மருதுபாண்டியர்ங்கிறது ஒரு தமிழர். ஓகே ஆமா. இல்ல இப்போ நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்துறீங்களா, நீங்க நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களா, ப்ரொடியூசர் ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா படம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா இப்ப நான் வெளில நிக்கும் போல எல்லாருமே சொல்லும் போல படம் நல்லா இருக்கு, கண் கலங்கி இருக்கீங்க. அதனால படம் நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்களா, இதுக்கு மேல எங்க ப்ரொடியூசர் பப்ளிசிட்டி ஏத்திடுவாங்க படத்துக்கு. அதே மாதிரி சக்தி பிலிம் ஃபேக்டரி சார், சக்திவேல் சார் எங்களுக்கு இருக்காருல, ஃபுல்லா சப்போர்ட்டா எல்லா தியேட்டருமே போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. இது ராஜாவான பிரபு சார் படம் தான், ஆனா புத்திரனான அவரோட படமும், அதனால ராஜபுத்திரனுக்கான படம். ஹீரோயினுக்கு வந்து நான் இந்த சீன் எடுக்கும் போதுல அவங்கள்ட்ட கேட்ட நீச்சல்லாம் இருக்குன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் அடிச்சு பழகிருந்தாங்க போல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் அடிப்பேன், இப்ப எனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா போய் எடுத்துட்டோம். ஆமா ஆமா. ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.